ஓ, வணக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிஃப்டியில் வந்து இன்னும் அது கரெக்டிவ் வேவில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இன்னைக்கு காலையில் அது ஸ்லைட்டாக அது டாப்பை கிராஸ் பண்ணி போனோன்னு நான் நிறைய பேர் ஏமாத்திருக்கோன்னு நினைக்கிறேன். பட் தெரியல. பட் அட்லீஸ்ட் நான் வந்து டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது எலியாட் வேவ் ஒன் ஆனதுக்கு வேவ் ஒன் 11லேருந்து ஆரம்பித்து இத்தனை நாள் மேலே ஏறினதில் நம்ம இது பார்த்தோம். 11லேருந்து ஏறி இவ்வளோ தூரம் போனதில் வேவ் ஒன்னுக்கு இந்த வேவ் டூ கரெக்ஷன் பத்தாது அப்படின்னு நான் கரெக்ஷன் வேவாக தான் இருக்கணும் இன்னும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, அதான் இது நேற்று இம்பல்ஸ் வேவாக இருந்தனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஏ டு பி. பட் வந்து அது இவ்வளோ சின்னதாக இருக்காது த்ரீயோட ஸ்டார்டிங்கு. ஸோ வந்து நான் ஓகே இன்னும் ஆகலை அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இது ஏ, இது பி, இது சி, இந்த ஏபிக்குள்ளேயே, இந்த ஏ டு பிக்குள்ளேயே இது வந்து ஒரு ஏபிசி போட்டதுனால ஒரு இம்பல்ஸ் வேவ் இருந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சி ரன்னிங் ஃப்ளாட் கான்செப்ட் பிரகாரம் இது வந்து ரன்னிங் ஃப்ளாட்னா இந்த பி வந்து ஸ்டார்ட் பண்ண ஓவில் ஜீரோவில் பொசிஷனுக்கு லைட் அபோவ் போகும். அதே மாதிரி சி வந்து ஏவோட லெவலுக்கு வராது, கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சு டக்கு நம்ம சர்ப்ரைஸில் அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த காரணத்தினால நான் இது ரன்னிங் ஃப்ளாட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் இப்போ நம்புகிறேன். அதே மாதிரி இது கரெக்ஷன் வேவ் தான் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா டைமிங் வந்து இது 11th ஸ்டார்ட் பண்ணதுக்கு வேவ் ஒன்னுக்கு இது வேவ் டூ கரெக்ஷன் பத்தாதுன்னு. ஸோ இன்னொன்று வந்து இதுக்கு எக்ஸ்பைரி இருக்க போது நமக்கு 30th. ஸோ அந்த எக்ஸ்பைரிக்கு அது ஒரு மேக்ஸ் பெயின் ரீஜன் இருக்கும் ஆப்ஷன் செயின் பிரகாரம், மேக்ஸ் பெயின் வேல்யூ அந்த ஜோன் கிட்ட தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம அந்த ஒரு அசம்ஷனில் பார்த்தா அது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ இதுதான் நிஃப்டியோடது. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்ஷன் வேவ் இப்போ பி டு சி போயிட்டுருக்குன்னா இது 1 2 3ன்னு இருந்து இந்த 3 வந்து இன்னும் அடுத்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒர்க்கிங் டேல ஒரு கேப் டவுன் ஆகவோ இருக்கலாம், போயிட்டு அப்புறம் ஒரு 4 போட்டு 5ன்னு முடியலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லை ஜிக்ஸாக்னா 1 2 3 ஏபிசி, அதான் ஏபிசி இன்னும் லைட்டாக மேலே போயிட்டு திருப்பி ஜிக்ஸாக் வரலாம். ஆனால் மோஸ்ட்லி முக்கால்வாசி டைம் பி டு சி வந்து ஒரு இம்பல்ஸாக இருக்க வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். 1 2 3 4 5ன்னு போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அதாவது பட் நமக்கு எக்ஸ்பைரி 30th இருக்குது. ஸோ பார்ப்போம். அது வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பைரி 30th இருக்குது, நமக்கான டைம் வேணும். எக்ஸ்பைரி 30 வரைக்கும் இந்த ஏரியாவில் தான் இருக்கணும். அப்போ அது மெதுவாக வரணும்னா என்ன பண்ணுவோம், மெதுவாக வந்து இங்கே வந்துட்டு அது எக்ஸ்பைரி நாளான 30க்கு இந்த ரீஜனுக்கு தாண்டி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். 30th வரைக்கும் இந்த ஏரியாவில் தான் இருக்கணும் சுற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். யா ஒரு வேளை 30th அன்னைக்கு அது இங்கேருந்து, அதாவது அது 29th முடிஞ்சிச்சுன்னா கூட, கரெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா கூட 30th வந்து நம்ம அதிகமாக போயிட்டு திருப்பி இந்த லெவலுக்கு திருப்பி வரலாம் கரெக்ஷன். பட் அதெல்லாம் அசம்ஷன் லேட்டர். பட் இப்போதைக்கு இந்த லெவல் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். இப்போ வந்து ரன்னிங் ஃப்ளாட் தான் போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் நிஃப்டி 50யோடது. நெக்ஸ்ட்டு சில்வர் வந்து சில்வர் இன்னும் வெயிட் பண்ணுமா, இன்னும் கீழே விழுக்கிறதுலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம இந்த ரீஜனில் நம்ம வெயிட் பண்ணலான்னு நம்ம முடிவு பண்ணோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் ரேஞ்ச் எஸ்டிமேஷன் மாதிரி போட்டிருக்கோம். டபிள்யூ இது வரைக்கும் அதுக்கு ஒரு டைம் ரேஞ்ச் ஆயிருக்கு, 36 பாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து அது ஒரு 36 பாஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம ஒய் போயிட்டுருக்கு. ஒய் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டைம் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நமக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் சேனல் இருக்கே, இந்த சேனலில் எங்கே வரும்னு பார்த்துட்ருக்கோம். ஏன் இன்னொன்று, போன இம்பல்ஸ் வேவ் 3 இப்போ நடந்துச்சே, அதில் ஒரு மைனர் வேவ் 4க்கு இந்த ரீஜனுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 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 விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்றும் வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் சேனல் ப்ரைஸுக்கிட்ட நீங்கள் அந்த டைமில் நிற்கிதா, இல்லை இந்த ரீஜனுக்குள்ளே வருதா அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த ரீஜனுக்குள்ளே வரலாம், இந்த சேனலுக்குள்ளேயும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி அதுக்கு ரெண்டுமே காமனாக அமைகிறது இந்த இடம். அதே மாதிரி டைம் பேஸ் பண்ணி நடந்தாலும் இங்கே வரலாம், 50 பிலோ 54 வரலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட், இந்த இம்பல்ஸ் வேவ் நம்ம இப்போ இந்த இம்பல்ஸ் வேவ் இல்லை, இந்த எக்ஸ் டு ஒய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஜிக்ஸாக் இருக்குது. இங்கே ஒரு இது ஒரு ஏபிசி, திருப்பி இது ஒரு பி போட்டு ஏபிசி முடிஞ்சிருக்கு. இது ஒரு ஜிக்ஸாக்னு வச்சுக்கிட்டாலும், அப்புறம் இங்கே ஒரு மெயின் பி போயிருக்கு. அப்புறம் இப்போ இங்கே சி நடந்துட்டுருக்குன்னா
இந்த பி டு சி வந்து சில டைம் வந்து சில டைமில் அதான் அது மோஸ்ட்லி வந்து அது பி டு சி வந்து இம்பல்ஸாக இருக்கலாம். இம்பல்ஸ் வேவ்னா 1 2 3 4 5 இருக்கலாம். அந்த 1 2 4 5 3 4 5 வந்து 1 2 3 4 5 இதுன்னா ஒன் வேவ் தான் தெரியுது. இல்லை எனக்கு தெரிஞ்சு பி டு சி இம்பல்ஸ்ன்றது எப்படின்னு பார்க்கலாம் இருங்க. இல்லை இது இம்பல்ஸ் மாதிரி இம்பல்ஸ் இருக்க சான்ஸ் கம்மி மாதிரி, ஏன்னா நமக்கு டைம் இருக்குது ஆனால் இடம் கம்மியாக இருக்குது கீழே. ஸோ எனக்கு நம்ம இது ஒரு ஜிக் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு கரெக்ஷன் தான், இது ஒரு ஏன்னு வச்சுக்கிட்டா, இது ஒரு பின்னு வச்சுக்கிட்டா, இது ஒரு சீன் ஆச்சுன்னா திருப்பி கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கீழே வந்தால் தான் டைம் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியும் நம்ம ஏன்னா ரொம்ப தூரம் கீழே வந்துட்டோம் ஓரளவுக்கு. அதனால இது ஒரு ஜிக்ஸாக்னு நடந்துச்சுன்னா லைட்டாக இருக்கு. அது ரொம்ப தூரம்லாம் போகுமான்னு தெரியாது மேலே. அது ஏன்னா அது கிட்டேயே இந்த இந்த இடத்துலயே சுற்றி இங்கேயே ஒரு 1 வீக் நம்ம டைம் தரலாம். ஸோ இப்படி போயிட்டு மெதுவாக இந்த இடத்துலயே செட்டில் ஆகலான்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தா அப்படி தெரியுது அக்கார்டிங் டு எலியாட். இந்த பி டு சிக்குள்ளே நம்ம ஒரு ஜிக்ஸாக் முடிச்சிட்ட மாதிரி தெரியுது. ஸோ இப்படி ஒரு ஜிக்கு, அப்புறம் ஒரு பி போயிட்டுனா அதுக்கப்புறம் இம்பல்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5. ஸோ ஒரு இம்பல்ஸ் வந்திருக்கு. இது சின்னதாக இங்கே ஒரு இதான மாதிரி, இங்கே ஒரு கரெக்ஷன் ஆன மாதிரி ஒரு குட்டி கரெக்ஷன் போட்டு இங்கேயே செட்டில் ஆகிக்கலாம் இந்த ஏரியாவில்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மெதுவாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கான எக்ஸ்பெக்டேஷன். வி ஹாவ் டு வெயிட். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெயின் முடியலன்னு ஃபீல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கோல்டுக்கும் அதே தான். கோல்டும் தங்கமும் வெள்ளியும் பாட்டம் ஒன்றா அட்டைன் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த டைம் ரேஞ்ச் பிரகாரம் வச்சு பார்த்தா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் வர மாதிரி தெரியுது. பார்ப்போம். ஸோ இன்னொன்று எலியாட் பிரகாரம் பார்த்தாலும் இது ஒரு டபிள்யூன்னு வச்சுக்கிட்டா, இது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இது ஒய்க்குள்ளே பார்த்தோம்னா 1 2 3 ஜிக்ஸாக் ஒரு ஜிக்ஸாக் நடந்திருக்கு. ஜிக்ஸாக் அது 1 2 3 சொல்கிறது ஜிக்ஸாக், ஏபிசின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இது ஒரு பி, பெரிய பி, அதாவது ஏபிசின்னு சேர்த்தா ஒரு ஜிக்ஸாக். அப்புறம் இதுக்குள்ளே ஒரு பி போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பி டு சி வரப்போகுதுன்னா அது வந்து 1 2 3 4 5 இருக்கலாம். சில்வர் வேற கோல்டு வேற மாதிரி. இப்போது கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா இடம் பெருசாக இருக்குது. சில்வருக்கு ஓரளவுக்கு சேனலில் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம அதே மாதிரி இந்த ஜோன் இதுக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஏறினது. இது வந்து சில்வர் போன வருஷம் அசர்வலசி ஏறினது. ஸோ அதுக்கும் இதுக்கும் இது வேற மாதிரி. இந்த ஜோன் கிடையாது. எக்ஸாம்பிள் இந்த ஜோனாக இருக்காது. இந்த ஜோனில் செட்டில் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 3900 செட்டில் ஆகுமான்னு எனக்கு டவுட்டு தான். இது அந்த விஷயத்தில் அதுவும் சில்வரும் கோல்டும் வேற. ஏன்னா கோல்டு ஏறினது பல வருஷங்களாக ஏறிட்டு இருக்கு. அதாவது அதோட இம்பல்ஸ் வேவ் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்க இம்பல்ஸ் வேவ். இது வந்து 2022லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பெரிய வேவ். ஆனால் சில்வர் வந்து நமக்கு வந்து போன வருஷம்தான் 2020. சில்வர் ஸோ இங்கேருந்து ஏறினது அசுரல் வச்சு. ஐ திங்க் அந்த விஷயத்தில் லைட்டாக மாறுபடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 2025 ஏப்ரலில் கோல்டு எங்கே இருந்திருக்கு? 2025 ஏப்ரல் 2025 நம்ம இங்கேயே இருக்கோம். ஸோ சில்வர் வந்து கோல்டு வந்து சில்வர் ஆன அளவுக்கு அசுர வளர்ச்சி இல்லை. ஸோ கரெக்ஷனும் சில்வர் அதிகம் பெருசாக இருக்கும். கோல்டு வந்து ஸ்லோவாக தான் கீழே வரும், ஸ்லோவாக தான் மேலே போகும். ஸோ ஓகே, ஸ்டேபிள் இதாக இப்போதைக்கு இருக்குது. ஸோ கோல்டும் சில்வரும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பெயின் முடிஞ்சிச்சா, வலி கீழே போகிறது முடிஞ்சானா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் வெயிட். இப்போதைக்கு நம்ம நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம்.